சரி, புலி வந்து நின்னா குருசாமியால் மட்டும் என்ன செய்ய முடியும்னு கேட்டா முடியும். சுத்தம் இல்லாமல் மலை மேலே ஏறி வந்தா தானே நம்மளை புலி அடிக்கும். அதனால எருமேலியை தாண்டி 4வது கிலோமீட்டரில் பேரூர் தோடுங்கிற இடம் வரும். இந்த பேரூர் தோட்டில் இருந்து தான் பெரிய பாதை மலையேற்றமே ஆரம்பம். இனி வரப்போறது பூராமே வனாந்தரம் தான். ஸோ இந்த இடத்த தாண்டி வந்தா சரியா விரதத்தை கடைபிடிக்காத சாமிமாருக்கு பல சோதனைகள் வரும். கண்ணுக்கு தெரிஞ்ச மிருகம் மட்டும் கிடையாது, வனதேவதைகளும் பூதகணங்களும் வாசம் செய்யக்கூடிய பகுதி இந்த காட்டுப்பகுதி. ஐயப்ப சாமிமார்களோட கடுமையான விரதத்துடைய மகிமைக்கு கட்டுப்பட்டு தான் இந்த மிருகங்களும் தேவாதைகளும் நமக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கு. ஸோ இந்த செக் பாயிண்ட்ல வச்சு ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் நடக்குது. 100 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் இங்க ஒரு மகா பெரிய குருசாமி ஐயப்பனுடைய அருள் இறங்கி உட்காந்துருப்பாரு. மாலை போட்டு இருமுடி கட்டி வந்திருக்கிற எல்லா சாமிமார்களும் இந்த மகா பெரிய குருசாமி முன்னால போய் நின்று